கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. தொடர்ந்து பார்க்குறோம், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தலைப்பு செய்தியாக சமீப நாட்களில் வந்து கொண்டிருப்பது சட்டம் ஒழுங்கு பற்றியதாக இருக்கிறது. இங்கே கொலைக்குத்து, அங்கே வழிப்பறி, அங்கே கள்ளச்சாராயம் அப்படின்னு அடுத்தடுத்த சம்பவங்கள் தமிழகத்தை கடந்த சில மாதங்களாக உலுக்கி வருகிறது. இடையே ஏற்பட்ட கரூர் சம்பவம் அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியான, ஒரு அலட்சியம் ரீதியான சம்பவமாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பற்றிய பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. காரணம், அதற்கேற்ப விஷயங்களும் நடக்கிறது. உங்களுக்கு ஜாதிக்காக கயிறு கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் துன்புறுத்தப்படுவதிலிருந்து, மலம் கலந்த தண்ணீர் குடிக்கப்படுவதிலிருந்து, அப்படி உங்களுக்கு ஏகப்பட்ட வகையில் சட்டம் ஒழுங்கு பற்றிய, உங்களுக்கு சமூக நீதி பற்றிய, உங்களுக்கு சமூக நீதி மேடைகளில் முழங்கினா மட்டும் பத்தாது, ஒரிஜினலாக கிரவுண்டில் வேற மாதிரி ஒரு பிரிவினை சமூகங்களுக்கு இடையே இருக்கிறது, ஒரு வெறுப்புணர்வு பரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா சமீபத்தில் நடந்த சட்டம் ஒழுங்கு பற்றிய ஒரு விஷயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரிக்கு உட்பட்ட பெரும்பத்து அப்படின்ற பஜார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நடந்த ஒரு பெரும் சம்பவம் ரொம்ப நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, தமிழகம் மட்டும் இல்ல நாடு முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு போதை இளைஞர் கும்பல் இருவரை கொடூரமாக கொண்டிருக்கிறது. இரட்டை கொலை அப்படின்னு நம்ம இதை அழைக்கலாம். ரொம்ப கொடூரமாக கொண்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். ஏதோ போதை அப்படின்னா டாஸ்மாக்ல குடிச்சிட்டு காசு கொடு, ஸ்நாக்ஸ் கொடு அப்படின்ற சண்டை இல்லை. கஞ்சா அடிச்சுட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு ஏற்பட்டக்கூடிய அதிர்ச்சி விஷயம் அப்படிங்கமாக இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இளம் பட்டாளம், உங்களுக்கு இளம் வயதினர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபடுத்திருக்கிறார். இந்த கிரைம்ல பேசிக்கான விஷயமே இளைஞர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி செய்த சம்பவம் அப்படின்றது தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட், ஏதோ ஒரு இடத்துல நடந்துருச்சு அப்படின்றது இல்லை. இட்ஸ் பீன் அ ஃபினாமினா அப்படின்றது போல தமிழகம் முழுக்க பார்த்தோன்னா கஞ்சா பற்றிய விஷயம் எல்லா இடத்திலும் பார்த்தீங்கன்னா எதிரொலிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த மாவட்டம், அந்த மாவட்டம்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கஞ்சா பற்றிய விஷயங்கள் பரவலாக வந்த வண்ணமாக இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய புகார்கள் பல இடங்களில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, காலேஜ் போகக்கூடிய அல்லது பள்ளி பருவத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இந்த விஷயத்தில் இந்த நாங்குநேரி சம்பவத்தை பார்க்கும்போது இது மேலும் ஒரு முறை வேலிடேட் ஆகுது. இட்ஸ் அ டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தமிழகத்தில் கஞ்சா எப்பேற்பட்ட தாக்கத்தை தவறான ரீதியில் செலுத்துகிறது அப்படின்றதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. பல எதிர்க்கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. தமிழக அரசும் சிறப்பு படை அமைத்திருக்கிறது, கைது செய்திருக்கிறது. முதல் 5 பேர், அப்புறம் 2 பேர் அப்படின்னு சிறப்பு படைகளை அமைத்து கைது செய்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். ஆனால் இந்த ட்ரக்கோடைய எஃபெக்ட், இந்த ட்ரக் மெனாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த விஷயம் எவ்வளவு விஷம் போல பரவி இருக்கு இந்த சமூகத்தில், குறிப்பாக இளம் சமூகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு புழக்கம் அதிகரிக்கிறது, பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, மக்கள் புழக்கம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு இது போன்ற விஷயங்களுக்கான ஒரு ஒரு அர்ஜு பண்ணி தான் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு போய் நிற்பது ஒரு புறம் இருக்க, உங்களுக்கு இதோடைய ஜம்ப் இருக்குல்ல, இதோடைய பயன்பாட்டோட ஜம்ப் இது சமீப காலமாக ரொம்ப பெரிய அளவில் அதிகரித்து வந்திருக்குன்றது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டேட்டா, ஒரே ஒரு டேட்டாவே நமக்கு சொல்லுது இது எப்பேற்பட்ட அளவில் இந்த கஞ்சா புழக்கம், இந்த டோட்டலாக இந்த போதை தொடர்பான வன்முறைகள் தமிழகத்தில் எப்பேற்பட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு டேட்டா 2021 திமுக ஆட்சி பீடத்துக்கு வரும் சமயம், அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வரும் பீடத்தில் பார்த்தோம்னா, அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரக் உள்ளிட்ட இந்த டோட்டலாக இந்த ட்ரக்கால் ஏற்பட்டக்கூடிய இந்த போதை, அதாவது டாஸ்மாக் உள்ளிட்ட இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய போதை இருக்குல்ல, இந்த போதையால் ஏற்படக்கூடிய வன்முறை குற்றங்கள் இருக்குல்ல, இந்த குற்றங்கள்
தொடர்பான பதிவுகள் எத்தனை பதிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் 2021 கணக்குப்படி பார்த்தோம்னா 6852 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. இது ஒரே வருஷத்தில், அதாவது 2021 ஒரே வருஷத்தில் 2022 என்ன இருக்குது அப்படின்னா 10,385 சம்பவங்களாக பதிவாகி இருக்கிறது. எப்பேற்பட்ட ஜம்ப்! 6,852 சம்பவங்களில் இருந்து 10,385 சம்பவங்களாக உயர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இது லிட்ரலி 51% ஜம்ப். 51% ஜம்ப் அப்படின்றது பெரிய அளவில் நம்பராக இருக்கிறது. இது உங்களுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, இது மட்டும் தானா, உங்களுக்கு கஞ்சா மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு கஞ்சா கிடைக்காட்டி என்னென்ன பண்ணணுன்றதற்கான விஷயங்களும் வந்திருக்கிறது ஆல்டர்னேட் சோர்சஸாக. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம், இதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு கஞ்சா கிடைக்கல, மற்ற போதைப் பொருட்கள் கிடைக்கல அப்படின்னா ஓகே, நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருள் இருக்குல்ல, அதை போதைக்கான விஷயமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டெண்டன்சி, ஒரு முயற்சி இளம் சமூகத்தினர் மத்தியில் பரவி வருகிறது அப்படின்றது தான் இருக்கக்கூடிய மிக பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. கஞ்சாவாவது தடுத்துடலாம், ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும், அதை கொண்டு போனால் மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணலாம், அதை பிடிச்சோம்னா நெட்வொர்க்கை உடைக்கலாம், இல்லை குறைஞ்சபட்சம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், யாராவது பார்த்தா கூட கஞ்சா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவாது தெரியும், இல்லை போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவாது முடியும். நார்மலான விஷயங்கள், தினசரி பயன்பாட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அந்த பொருட்களை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அது சாதாரண பயன்பாட்டிற்காக கூட இருக்கலாம்ல அப்படின்ற இது இருக்கிறது. என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பேராமெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், நார்மலான மெடிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி அதன் மூலியமாக போதை வருவதற்கான ட்ரிக், அதற்கான விஷயங்களை கண்டுபிடிச்சு அதன் மூலம் போதைக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்றது தான் பெரும் சம்பவமாக, அதிர்ச்சியாக இருக்கிறது. இதன் மூலம் அந்த பேராமெடிக்கல் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி போதைக்குள்ளான சம்பவங்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 2023 உங்களுக்கு டோட்டலாக அந்த பேராமெடிக்கல் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு போதைக்காக முயற்சிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்குல்ல, அதன் மூலம் பிடிப்பட்ட சம்பவங்கள், அந்த விஷயங்களை பிடித்தார்கள், அதோடைய சம்பவங்கள் ரெக்கார்டானது நம்பர் படி பார்த்தோம்னா, அதாவது ரெக்கார்டான நம்பர் மட்டுமே 39,910 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது, ரெக்கார்டட் ஆஸ் ஆஃப் நோ. அதே 2024 பார்த்தோம் அப்படின்னா ஒரே வருஷ ஜம்பில் 1,42,000 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. எங்க 39,910 சம்பவங்கள்ல இருந்து 1,42,000 சம்பவங்கள் அப்படின்னு எப்பேற்பட்ட மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதெல்லாம் கஞ்சாவோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது. இது எல்லாமே நார்மல் யூசேஜ் இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் ப்ராடக்ட்ஸ். இந்த மருத்துவ தொடர்பான விஷயங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி போதைக்குள்ளாவதுன்ற ட்ரெண்ட் அதிகரிச்சுட்டு வருதுன்றத பார்க்குறோம். இதற்கான அந்த அந்த உங்களுக்கு ட்ரிக் இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் அந்த நேக்கா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகரிச்சுட்டு இருக்கு. இதுக்கான விஷயங்கள், சூட்சமங்கள்லாம் சொல்லப்பட்டு இதையும் சேர்ந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா போதை வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் இளம் சமூகத்தினர் மத்தியில் பரவலாக பரவப்பட்டு வருகிறது, பரப்பப்பட்டு வருகிறது அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா. இங்கே தான் திமுகவும் கேள்விக்குள்ளாகிறது. திமுக ஆட்சிக்கு வரும்போது பெண்களுக்கான விஷயம், இளைஞர் நலன், வேலை வாய்ப்பை தருவோம், சட்டம் ஒழுங்க நானே மேற்பார்வை எடுப்பேன் அப்படின்லாம் திமுக நேரடியாக சொல்லிட்டு சட்டம் ஒழுங்குக்குட்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் படுகிறதா அப்படின்ற கேள்வி எழுப்புகிறது. திமுக நேரடியாக சட்டம் ஒழுங்குல அசால்ட்டாக இருக்கிறதா, அவ்வளோ லீனிட்டா இருக்காங்களா, அவ்வளோ இதா இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருப்பதற்கு காரணம் இது போன்ற சம்பவங்கள் தான். ஆனா இது மட்டுமானா கிடையாது. திமுகவை சேர்ந்த சிலரும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். ஜாஃபர் சாதிக், திமுகவுடைய NRI விங்கோடைய துணை செயலர், அவர் எப்படி பிடிபட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். டன் கணக்கிலான போதைப் பொருட்களுடன் பிடிபட்டார், NIA விசாரணையில் இருக்கிறார். உங்களுக்கு திமுக நீக்கப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். தேசிய அளவில் ஹெட்லைன்ஸ்ல வந்தது திமுக. அது மட்டுமா, ராமேஸ்வரத்தில் திமுகவுடைய கவுன்சிலர் 360 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைனுடன் பிடிபட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சம்பவங்கள்லாம் பெரிய அளவில் திமுக நடவடிக்கை எடுக்கல, அசால்ட்டா இருந்தாங்க அப்படின்றத தாண்டி திமுக நிர்வாகிகள் மீதே விமர்சனம் போவதற்கான பொருளாக மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இது எல்லாம் திமுக வேலை வாய்ப்பு கொண்டு வருவோம், இளைஞர் நலன், மகளிர் நலன், இளம் பெண்கள் நலன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இந்த நேரத்தில் இதெல்லாம் இவ்வளோ 5 வருடம் ஆகியும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பது, தடுக்காமல் இருப்பது, அதன் மீதான கேள்விகளை அதிகரித்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். DMK should be answerable அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளின் கணையாக, அம்பாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். மறுபக்கத்தில் உங்களுக்கு திமுகவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறார், போதை இல்லா தமிழ்நாடு, இது கஞ்சா இல்லா தமிழ்நாடு, கஞ்சா 2.0 1.0 அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சா ஒழிப்புக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் செய்தோம், இனியும் செய்ய போகிறோம். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டை கஞ்சாவே இல்லை, கஞ்சா வளர்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்க கஞ்சா புழக்கம் எப்படி அதிகரிச்சிருக்குன்றது பார்க்கிறோம். 2021
21லேருந்து 22க்கு மட்டும் 51% அதிகரிப்பு. அது எப்பேற்பட்ட அதிகரிப்பு? 6000 சில்லற சம்பவங்கள், 6000 சொச்சம் ட்ரக் அஃபென்சஸ்ல இருந்து உங்களுக்கு 10,000 சொச்சம் ட்ரக் அஃபென்சஸ் அப்படின்னு உயர்ந்திருக்குன்றத பார்க்குறோம். ஃபார்மாட்டிக்கல் ட்ரக்ஸ்ன்றதும் தனியாக ஓடிக்கொண்டிருக்கு. இப்படி ஓடிக்கொண்டிருக்க உங்களுக்கு வந்து கஞ்சா இல்லா தமிழ்நாடு, உங்களுக்கு போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்ட்டு இவர்களே வந்து இல்லாத விஷயத்தை, அதாவது முயற்சி பண்றோம்னு சொல்றது வேற, ரப் பண்ணிட்டு போறது வேற. அப்படி இருக்க உங்களுக்கு டோட்டலா இந்த விஷயத்துல திமுக கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டோட்டலா வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம உங்களுக்கு டோட்டலா பிஆர் விஷயங்களை மட்டும் செய்து கொண்டு இல்ல அப்படின்னு மழுப்பி செல்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்கிறோம். மிக பெரும் பிரச்சனையாக இது எழுந்திருக்கிறது. சமூகத்தில் இந்த போதை கலாச்சாரம், குறிப்பாக ட்ரக் அப்படின்றது உங்களுக்கு கஞ்சா போன்ற, மெத் போன்ற, உங்களுக்கு கொக்கைன் போன்றவையெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக கிடைப்பது அப்படின்றது இந்த தலைமுறை இல்லை, அடுத்த தலைமுறையும் பாதிக்கக்கூடியது. தப்பிக்குமா, தவிர்க்குமா தமிழ்நாடு?